Hello everyone. இந்த வீடியோல நம்ம வந்துட்டு மேனேஜரல் எகனாமிக்ஸோட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ டிசம்பர் 2019 அண்ட் 2020 இந்த ரெண்டு பேப்பர் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் மேக்ஸிமம் வந்துட்டு யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 கவர் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி சிலபஸில் இருக்க நிறைய கான்செப்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக வந்து வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் எழுத போகிறீங்கன்னா மேபி நீங்கள் ஆல்ரெடி 4 எக்ஸாம்ஸுமே முடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் எல்லாமே நல்லாவே தெரியும். 10 மார்க்ஸ் எவ்வளோ எழுதணும்? 3 எழுதணும். 6 மார்க்ஸ் எவ்வளோ எழுதணும்? 5 எழுதணும். அதே போல் 2 மார்க்ஸ் வந்துட்டு 10 எழுதணும், ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற போல் நீங்கள் வந்துட்டு பார்த்து எழுதிக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டியே எடுத்திங்க அப்படின்னா வந்துட்டு 10 into 2, அதாவது 2 மார்க்ஸ் வந்து 10 எழுதணும், 12 கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக வந்துட்டு மோஸ்ட்லி டெஃபினேஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். 2 or 3 லைன்ஸ் அவ்வளோதான், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எல்லா டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம், ஓகேவா? யூனிட் 1லேயே பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்க்ரிமெண்டல் கான்செப்ட் மட்டும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு, அந்த டிஸ்கவுண்டிங் பிரின்சிபல், இது எல்லாமே சேர்த்து இந்த 5 கான்செப்ட்ஸாக ஒரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு டிமாண்ட் கர்வ், இதுவும் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து கன்சியூமர் பிஹேவியரும் பார்த்துருக்கோம். இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் யூனிட் 3ல் பார்த்துருக்கோம். எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல், ஆக்சுவலி அது எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேலும் பார்த்துருக்கோம். மோனோபோலினா நான் என்னென்னு லாஸ்ட் வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு மார்க்கெட்டில் ஒருத்தவங்க மட்டும்தான் அந்த ப்ராடக்டோட செல்லராக இருப்பாங்க. ஸோ அவங்க வைக்கிறது தான் வந்துட்டு ப்ரைஸாக இருக்கும். ஸோ அவங்க செட் பண்ணுறது தான் ப்ரைஸ். அவங்க தான் வந்துட்டு அந்த மார்க்கெட்டில் டாமினண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு மோனோபோலி. அதே போல் வந்துட்டு அடுத்தடுத்த டாபிக் தான் வந்து நான் நெக்ஸ்ட் வந்துட்டு டைம் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுறேன். பிஸ்னஸ் சைக்கிள், பிஸ்னஸ் இண்டிகேட்டர்ஸ், டீஃப்ளேஷன், அதாவது இந்த நேஷ்னல் இன்கம், இந்த ஜிடிபி, இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்துட்டு இது வந்து கவர் ஆகிடும். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி, கேஷ்லெஸ் எக்கனாமி, இது எல்லாமே வந்து நீங்கள் ஜஸ்ட் பார்த்தாலே வந்து உங்களுக்கு அந்த டெஃபினேஷன்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாகவே கவர் பண்ணிடலாம், ஓகேவா? கண்டிப்பாக வந்து எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணுங்கள். எல்லாம்னா மேக்ஸிமம் எவ்வளோ எழுதணுமோ 2 மார்க்ஸ் எழுதணும் அப்படின்னா 2 மார்க்ஸுமே வந்து அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்ட் பியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து 13th கொஸ்டின். பார்ட் பியில் வந்துட்டு நீங்கள் 5 கொஸ்டின் எழுதணும். எல்லாமே வந்து 6 மார்க்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 7 கொஸ்டின்ஸில் நீங்கள் 5 கொஸ்டின்ஸ் எழுத போகிறீங்க. 2 வந்து சாய்ஸில் விட்டுடலாம். ஸோ 13th வந்துட்டு பிரிங் அவுட் த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ், ஓகே. அண்ட் தென் 14th வந்துட்டு வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் அஃபெக்டிங் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ். அண்ட் தென் 15th வந்துட்டு எக்ஸ்பிளைன் ட்ரெண்ட் ப்ரொஜெக்ஷன் மெத்தட் அண்ட் கலெக்டிவ் ஒப்பீனியன் மெத்தட் ஆஃப் டிமாண்ட் ஃபார்காஸ்டிங். இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் தென் இது இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் 16th வந்துட்டு ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த யூசஸ் ஆஃப் பிஸ்னஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஃபுல் கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு அதோட யூசஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 17th வந்துட்டு டிஸ்கஸ் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன், ஹவு கேன் சச் காம்படிஷன் பி சஸ்டெயின்டு. மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன்னா என்னென்னு பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வரும். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் 18th வந்துட்டு எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். அப்புறம் டிஸ்கிரைப் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 3, அதாவது ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் பார்த்தாலுமே கவர் பண்ணிடலாம். லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்து மேபி லாஸ்ட்டு 2 யூனிட்ஸ்லேருந்து கேட்டுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து டைம் இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ண பாருங்கள், ஓகேவா? அண்ட் தென் பார்ட் சி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அப்ளைடு இன் டெசிஷன் மேக்கிங், எக்ஸ்பிளைன். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இது வந்து 10 மார்க்ஸ். ஸோ 10 மார்க்ஸ்க்கு எவ்வளோ எழுதணுமோ அது மாதிரி வந்துட்டு ஒரு 2 to 3 பேஜஸ் வந்துட்டு கவர் பண்ண பாருங்கள். ஸோ செகண்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி of demand, discuss the factors on which the elasticity of demand depends.
ஸோ டிமாண்ட் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி இதெல்லாமே வந்து செகண்ட் யூனிட்டில் பார்த்துருக்கோம், அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 22 வந்து டிஸ்கஸ் ப்ரீஃப்லி த டிஃப்ரெண்ட் காஸ்ட் கான்செப்ட்ஸ் ரெலவெண்ட் டு மேனேஜரல் டெசிஷன் ஆஃப் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ காஸ்ட் கான்செப்ட்ஸ் நம்ம வந்துட்டு இது ஆக்சுவலி வந்து காஸ்ட் அனாலிசிஸ்லேயே இதே கான்செப்ட் தான் பார்த்தோம். காஸ்ட் கான்செப்ட்ஸுமே வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்ன மேஜராக இருந்துச்சு அப்படின்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட், ஆவரேஜ் காஸ்ட், அதுக்கப்புறம் ஒன்று இருந்துச்சு. அது என்னன்னு வந்து நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலி வந்து நம்ம 7 கான்செப்ட்ஸ் கூட எழுதலாம், பட் தென் நீங்கள் 5 எழுதினாலே அது வந்து மோர் தென் எனாஃபாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. நான் நிறையாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Describe the concept of economic welfare and its relationship with national income of a country. So இது வந்துட்டு obviously unit 4. Explain the main objectives of a fiscal policy in India. Explain its impact on economy. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 10 மார்க்லேயுமே வந்து 5 கொடுத்துருக்காங்க. மேபி வந்து ஒன்றுமே வந்து ஒரு யூனிட் தான் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுவுமே தான் நான் சொன்ன மாதிரி யூனிட் 3 வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க. யூனிட் 1, 2, 3 பார்த்துட்டிங்கனாலே 10 மார்க்ஸ் வந்துட்டு 3 அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி படிங்க. ஒருவேளை உங்களுக்கு யூனிட் 1ஓ இல்லை 2ஓ பிடிக்கல, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் யூனிட் 4ஓ இல்லை 5ஓ வந்துட்டு பார்த்துக்கோங்க. மேபி 10 மார்க் எழுத வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இது வந்து டிசம்பர் 2020 பேப்பர். ஓகேவா? ஸோ மேனேஜர் எக்கனாமிக்ஸ் அதே பேட்டர்ன் தான், எல்லாமே வந்து அதே பேட்டர்ன் தான். 80 மார்க்ஸ்க்கு நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. 20 மார்க்ஸ் வந்து பேலன்ஸ் இன்டர்னல். ஸோ யாரும் இன்டர்னல் இனிமேல் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியில் அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட்டில் வந்துட்டு ஸ்டார் போட்டு இல்லை கரெக்டாக வந்துட்டு வராமல் இருந்துடும். ஓகேவா? நீங்கள் எக்ஸ்டர்னல் நல்லா பண்ணாலுமே இன்டர்னலுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயுமே நீங்கள் வந்துட்டு பாஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு brief about perspective marginalism. What do you mean by econometric correlations? இது கொஞ்சம் கஷ்டமான பேப்பர் தான் போல். இந்த டாபிக்ஸ்லாம் நம்மளே பார்க்கல. கூகுளில் வந்துட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். எக்கனாமெட்ரிக் காரிலேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இது நம்ம பார்த்துருப்போம். அண்ட் ஸ்டேட் த லிமிடேஷன் ஆஃப் யூட்டிலிட்டி அனாலிசிஸும் பார்த்துருக்கோம். அண்ட் வாட் இஸ் எம்பிரிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், ஸ்டேட் த அசம்ஷன்ஸ் ஆஃப் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் பார்த்துருக்கோம். லிஸ்ட் அவுட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் கான்செப்ட் இதுவுமே பார்த்துருக்கோம். கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மோனோபலிஸ்டிக் காம்படிஷன். மோனோபலிஸ்டிக் காம்படிஷன் வந்து நான் சொன்ன மாதிரி எப்படி இருக்கும், நிறைய வந்து செல்லர்ஸ் இருப்பாங்க. ஒரு மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு சிமிலரான பிராண்டு ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு செல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் தான் வந்து அந்த டூத் பேஸ்ட்டு. நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு டூத் பேஸ்ட்டு அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கு நிறைய வந்து பிராண்ட் இருக்கும். லைக் பெப்சோடன்ட், கோல்கேட் ஆர் டாபர் இந்த மாதிரி. பட் எல்லாமே வந்து சிமிலர் பர்பஸ் தான். எல்லாமே வந்துட்டு நம்ம டூத் ப்ரஷ்ஷுக்கு அந்த ப்ரஷிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே சிமிலர் தான். பட் அது எல்லாமே வந்து சேம் கிடையாது. கரெக்டாக? எல்லாமே வந்து வேறு வேறு பிராண்டு, வேறு வேறு கலர்ஸ், வேறு வேறு டேஸ்ட் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு மோனோபலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஹவு NNP net national product is different from the GNP. Is savings part of GDP? Mention the instruments of money market. Brief the factors affecting the supply of money. So 2 marks எல்லாம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 to 3 லைன்ஸ் எழுதுகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் பார்ட் பி இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த பேசிக் எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது. எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் கூட்ஸ். இதுவுமே வந்து ஃபஸ்ட் யூனிட் தான் நினைக்கிறேன், பாருங்கள். and then describe the types of isoquant in production. சாரி, இது வந்து மேபி 14th கொஸ்டின் செகண்ட் யூனிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 15th வந்துட்டு ஐசோகுவான்ட் இது எல்லாமே நம்ம வந்துட்டு தேர்ட் யூனிட்டில் தான் பார்த்தோம். ப்ரொடக்ஷன் ஐசோகுவான்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்தோம். டைப்ஸ் கூட பார்த்துருக்குமா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. பட் தென் செக் பண்ணி பாருங்கள் வீடியோவில். ஆனால் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஐசோகுவான்ட்னு தனியாக இருக்குது. அண்ட் 16th வந்துட்டு why are some goods sensitive to price? எதுக்காக சென்சிட்டிவ் டு ப்ரைஸாக இருக்குது? மேபி அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அண்ட் தென் 17th வந்துட்டு எலாபரேட் த டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். 18th வந்துட்டு எனமரேட் த காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன். இதெல்லாம் நம்ம வந்து இனிமேல் பார்ப்போம். ஓகேவா? நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் த ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் டிஜிட்டலைஸ்டு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது, யூபிஐ நிறைய ஆப்லலாம் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து மணியை டிஜிட்டலாக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்கான ஒரு
அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்துட்டு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ பார்ட் சியில் வந்துட்டு அதே போல் வந்து 3 questions அட்டன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 20th question பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கான்செப்ட்ஸ் அஃபெக்டிங் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ். அண்ட் தென் 21 வந்துட்டு ப்ரீஃப் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர். அதே போல் 22 வந்துட்டு எஸ்ஏ ஆன் பேசிக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ். இதெல்லாமே ஓவரால் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் மாதிரி எனக்கு தெரியல, பட் இந்த பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. 23 வந்துட்டு வாட் ஆர் பிஸ்னஸ் சைக்கிள்ஸ் இன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ பிஸ்னஸ் சைக்கிள்ஸ் வந்துட்டு நம்ம பார்ப்போம் இனிமேல் தான். 24th வந்துட்டு ரைட் யுவர் கமெண்ட்ஸ் ஆன் கவர்மெண்ட் பாலிசி டுவர்ட்ஸ் ஃபாரின் கேபிட்டல் அண்ட் ஃபாரின் கொலாபரேஷன்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து நீங்கள் புக் பேக்கே எதிர்பார்க்க முடியாது. ஓவரால் நீங்கள் வந்துட்டு ஒரு 5 questionஸில் ஒரு கொஷினோ இல்லை 2 கொஷினோ அவங்க வந்துட்டு ஜென்ரலாக கூட கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்துட்டு எழுதுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த பேப்பர் வந்து நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ரிப்பீட்டடாக இருக்கும். நான் வந்து அங்கே சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு ஆன்சருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பிளேலிஸ்ட் லிங்க்கும் அட்டாச் பண்ணுறேன். மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் போய் பாருங்கள். யூனிட் 3 வரைக்குமே வந்துட்டு ஒரு 33-34 வீடியோஸ் கூட இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். டைம் இருந்துச்சுன்னா வந்து உங்கள் மெட்டீரியலுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.